நான் ஒரு எம்எல்ஏன்றத அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எனக்கு பொலிட்டிக்கல்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல. இன்னும் என்ன பழைய தென்னரசாவே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. டேய் நீ யாரா வேணா இருந்துட்டு போடா. அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்ல. வாங்குனது பத்தாதா உனக்கு? இனிமே நீ தேனி பக்கம் வரதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புடா. ஏய் இப்ப நீங்க இருந்து போக போறியா இல்லையா? போகலாம் முடியாது. ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவனை பிடிச்சு வெளிய தள்ளுடா. இந்தா ஏய் என் மேல அதான் கை வச்ச அப்புறம் அசிங்கமாயிரும். பாப்பா அதுவும் இத பாருங்க, அவங்க யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணல. நீங்க தான் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் ஹாஸ்பிடலுக்கு வாங்கன்னு கூப்பிடல. நீங்களா தான் வந்திருக்கீங்க. ஹலோ அத நீங்க சொல்லாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. சும்மா தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள வராதீங்க. ஏய் பெத்த தாய் தகப்பனுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் கூட பிறந்தவனுக்கும் ரோம் பண்ற நீ அவரை பார்த்து யாருன்னு கேக்குறியா? ஏய் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. பாரு எங்க குடும்பத்துல அவரு ஒருத்தர் தான். என்ன என்ன குடும்பத்துல சத்தம் என்ன பிரச்சனை? டாக்டர் என் பொண்டாட்டி பார்க்க நான் வந்திருக்கேன் டாக்டர். என்ன பார்க்க கூடாதுன்னு வெளியில போக சொல்றாங்க டாக்டர். என்ன நியாயம் இது? ஏன் சார் அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? டாக்டர் அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. தாலி கட்ட பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்ப நீ வெளியில போகலன்னா பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை பிடிச்சு நானே உன்னை வெளியே தள்ளுவேன். என் மேல கை வைங்க பார்க்கலாம். ஏய் கை வை. மாமா தேனக்கா கண் முடிச்சிட்டாங்க. தேனு கண்ணு முடிச்சிட்டாளா? ஆமா மாமா. டேய் தென்னரசு திரும்பவும் சொல்றேன். நீ மரியாதையா இங்க இருந்து போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அப்புறம் எடா கூடமா இதை பண்ணிட்டு போடா. இதெல்லாம் ஒரு குழப்பம்.